تكن منكم أمة يدعون إلى الخير ويأمرون بالمعروف وينهون عن المنكر وأولئك هم المفلحون. السلام عليكم ورحمة الله وبركاته. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையனுமாகிய எல்லாம் அல்ல ஏக இறைவனான அல்லாவை புகழ்ந்தவாறு என்னுடைய இந்த உரையை தொடக்கம் செய்கின்றேன். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் பெரும்பாலான மக்கள் இன்றைய விடுமுறை நாட்களை தங்களுடைய உலக இன்பத்திற்காக செலவு செய்யக்கூடிய தருணத்தில் உலகத்தில் ஒரு கூட்டம் மட்டும் மறுமை வெற்றியை இலக்காக கொண்டு தங்களுடைய மார்க்க அறிவை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும், மறுமையில் படைத்த இறைவனின் அன்பையும் கருணையும் பெற்று சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்கின்ற அந்த உயரிய சிந்தனையோடு இந்த மார்க்க உபதேசத்தை பெறுவதற்காக நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தருணத்தில் அற்ப உலகமும் அழிவில்லாத மறுமையும் என்கின்ற தலைப்பில் பல்வேறு மார்க்க உபதேசங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை கொடுத்த ரப்புல் ஆலமீனுக்கு அனைத்து புகழும். இந்த அண்ட சராசரத்தை படைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் இந்த மனிதர்களை ஏன் படைத்தேன் என சொல்லும் பொழுது, அல்லதீன ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களில் அழகிய செயலுக்குரியவர்கள் யார் என சோதிப்பதற்காகவே நான் உங்களுக்கு மரணத்தையும் வாழ்வையும் கொடுத்திருக்கிறேன் என்று ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான். அப்ப இந்த உலகத்தில் வாழக்கூடிய எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அவன் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறான் என்று சொன்னால், அவனுடைய இந்த வாழ்வில் அழகிய செயல்களை அவன் எப்படி தேர்வு செய்ய போகின்றான், அந்த செயல்கள் மூலம் மறுமையில் படைத்த இறைவனின் அன்பையும் கருணையும் எப்படி பெறப்போகின்றான் என்பதற்கான ஒரு சோதனை வாழ்வுதான் இந்த உலக வாழ்வு என்று ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான். மறுமையில் அவன் சொர்க்கத்தை தேர்ந்தெடுக்க போகின்றானா அல்லது நரகத்தை தேர்ந்தெடுக்க போகின்றானா என்பதற்கான ஒரு சோதனையான இந்த உலக வாழ்வில் பெரும்பாலான மனிதர்கள் இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய இன்பங்களை மட்டுமே இலக்காக கொண்டு இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய அத்தனை இன்பங்களும் தனக்கு நிரந்தரம் என்கின்ற அந்த சிந்தனை உணர்வோடு பெரும்பாலான மக்கள் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்கின்றார்கள், இந்த உலக வாழ்வு அல்லாஹ்வுடைய அடியானுக்கு எப்படி என்று சொன்னால், ஒரு பயணம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு பயணி எப்படி இருப்பானோ அதுபோல இந்த உலகத்தில் அவன் பயணி என்கின்ற ஒரு சிந்தனையோடு இந்த பூமியில் அவன் வாழ வேண்டும் என்று நபிகளார் அவர்கள் சொல்கின்றார்கள். அவன் இந்த பூமியில் நிரந்தரமாக வாழ்ந்துவிட முடியாது. அவன் அனுபவிக்கக்கூடிய சொர்க்கங்கள் எல்லாம், அவன் அனுபவிக்கக்கூடிய இந்த சுகங்கள் எல்லாம் நிரந்தரமானதல்ல. மறுமையில் அவனுக்கு மரணமில்லாத வாழ்வு இருக்கிறது. அந்த மரணமில்லாத வாழ்வில் அவன் நரகத்தை தேர்ந்தெடுக்க போகின்றானா சொர்க்கத்தை தேர்ந்தெடுக்க போகின்றானா என்பதற்கான இந்த வாழ்வில் அவன் மரணத்தை நெருங்கிவிட்டான் என்று சொன்னால் படைத்த இறைவனை அவன் சந்தித்தே ஆக வேண்டும் என்று ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான். அப்ப இந்த உலக வாழ்வு என்பது அற்பத்திலும் அற்பம்ங்கிறார் ரப்புல் ஆலமீன். எந்த அளவிற்கு அற்பம் என்று சொல்கிறான் என்று சொன்னால், கொசுவின் இறக்கையை விட இந்த உலக வாழ்வு அற்பம் என அல்லாஹு தஆலா சொல்கின்றான். அப்ப கொசுவின் இறக்கையை விட அற்பம் என்று இறைவன் சொல்கிறான் என்று சொன்னால், நம்முடைய உள்ளத்தில் அந்த சிந்தனைகள் எழுகிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டும். அற்பத்தை எந்த அளவிற்கு அல்லாஹு தஆலா மிக இலகுவாக
மிக இலகுவாக நாம் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் சொல்கிறான் என்று சொன்னால், கொசு என்பது அற்பத்தில் அற்பமான ஒரு ஜீவன். அதனுடைய இறக்கைக்குத்தான் இந்த உலக இன்பங்கள் சமம் என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் என்று சொன்னால், இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய எந்த ஒரு இன்பமாக இருந்தாலும் சரி, அது நிரந்தரமானது அல்ல, அது அழியக்கூடியது. இது அழியக்கூடியதாகத்தான் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தை படைத்திருக்கின்றான். நான் உங்களை சோதனைக்காக படைத்திருக்கின்றேன். இந்த சோதனையில் பல்வேறு கட்ட இன்னல்கள் வரும், துயரங்கள் வரும், துன்பங்கள் வரும். அந்த துன்பங்களை எல்லாம் நீங்கள் வென்று படைத்த இறைவன் காட்டி தந்த வழிமுறைப்படி நீங்கள் வாழ்ந்தால் வெற்றியாளர் ஆவீர்கள் என்று ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான். அப்ப அழியக்கூடிய உலகம், நிரந்தரம் இல்லாத உலகம், மறுமை மட்டும்தான் நிரந்தரம். அதில் தான் மரணம் இல்லாத நரக வாழ்வு இருக்கிறது, சொர்க்க வாழ்வு இருக்கிறது. அதற்கான இந்த சோதனை இந்த உலகம் என்று சொல்கிறான் என்று சொன்னால், அப்ப நாம் நரகத்தை தேர்ந்தெடுக்க போகின்றோமா, சொர்க்கத்தை தேர்ந்தெடுக்க போகின்றோமா என்கின்ற இந்த சோதனையான வாழ்வில் ஒருவன் எப்படி நடக்க வேண்டும் என்பதை படைத்த ரப்புல் ஆலமீன் நமக்காக அனுப்பப்பட்ட தூதர்கள் மூலம் உபதேசத்தை கொடுக்கின்றான். ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் அல்லாஹ் தஆலா தூதரை அனுப்பினான். இறுதி தூதரான நபிகளாரை அல்லாஹ் தஆலா நம்ம தூதராக அனுப்பினானே, அந்த தூதருக்கு கொடுத்த வேதம் இருக்கிறதே, அந்த வேதம் தான் ஒருவன் மறுமைக்கான வெற்றிக்கான வழிகாட்டுதலை இந்த வேதத்தில் இருக்கிறது என்று ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான். எங்கே சொல்கின்றான்? நம்முடைய தந்தையான ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா கையினால் படைக்கின்றான். கையினால் படைத்த பிறகு அவரிலிருந்து அவருடைய துணையான ஹவ்வாலை படைக்கின்றான். அந்த இருவரையும் படைத்து சொர்க்க சோலையை அல்லாஹ் தஆலா அனுப்புகின்றான். சொர்க்க சோலையில் அவர்கள் இருக்கும் பொழுது சைத்தான் என்ன செய்கின்றான்? அல்லாஹ் தஆலா எந்த மரத்தை நாடக்கூடாது, நெருங்கக்கூடாது என்று சொன்னானோ அந்த மரத்தை சைத்தான் என்ன செய்கின்றான்? அவர்களிடத்தில் சொல்கின்றான், இந்த மரத்தை நீங்கள் நெருங்குங்கள். இறைவன் ஏன் உங்களை நெருங்க வேண்டாம் என சொல்லி இருக்கிறான் தெரியுமா? நீங்கள் இந்த மரத்தை நெருங்கினீர்கள் என்று சொன்னால் வானவர்களாக மாறிவிடக் கூடும், அல்லது நீங்கள் சொர்க்கத்தில் நிரந்தரமாக தங்கிவிடக் கூடும். அதனால் உங்களை இறைவன் உங்களை நெருங்க வேண்டாம் என சொல்லி இருக்கிறான் என்ற பசப்பான வார்த்தைகளை நம்முடைய தந்தையான ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் சைத்தான் கூறுகின்றான். கூறிய பிறகு என்ன நடக்கிறது? சைத்தானுடைய சூழ்ச்சியின் காரணமாக, சைத்தானுடைய அந்த பசப்பான வார்த்தையின் காரணமாக நம்முடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய துணையான ஹவ்வால் அவர்களும் அந்த மரத்தை நெருங்குகிறார்கள். அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளாகிறார்கள். கோபத்திற்கு ஆளான பிறகு படைத்த இறைவனிடத்தில் கையேந்தி பிரார்த்தனை செய்வதற்காக காத்து நிற்கும் பொழுது ரப்புல் ஆலமீன் என்ன சொல்கின்றான்? தன்னால் படைக்கப்பட்ட அடியாராயிற்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பலகீனத்தின் காரணமாக தவறு செய்து விட்டார். சைத்தானுடைய சூழ்ச்சியின் காரணமாக தவறு செய்து விட்டார். தன்னிடத்தில் மன்னிப்பை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றாரே அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், நீங்கள் என்னிடத்தில் எப்படி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று வார்த்தைகளை சொல்லி கொடுத்து விட்டு ஆதமை அழைத்து சொல்கின்றான், ஆதமே நீங்கள் பூமிக்கு இறங்கி விடுங்கள், நீங்கள் இனி சொர்க்கத்தில் இருப்பதற்கு தகுதியை இழந்து விட்டீர்கள். நீங்கள் பூமிக்கு இறங்கிய பிறகு நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்கின்ற வழிகாட்டுதல் இருக்கிறது, அந்த வழிகாட்டுதல் என்னிடத்திலிருந்து உங்களுக்கு வரும். என்னக்கும் மின்னி ஹுதன் ஃபமன் தபியா ஹுதாயா ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். என்னிடத்திலிருந்து வருமே நேர்வழி, அந்த நேர்வழியை நீங்கள் பின்பற்றும் காலமெல்லாம் நீங்கள் கவலைப்பட மாட்டீர்கள், அச்சப்பட மாட்டீர்கள், நீங்கள் சிறந்ததொரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் என சொல்லித்தான் நம்முடைய தந்தையான ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றான்? பூமிக்கு அனுப்புகின்றான். அனுப்பும்போது சொன்னது என்ன? நேர்வழி என்பது என்னிடத்திலிருந்து வரும், அந்த நேர்வழியை நீங்கள் பின்பற்றும் காலமெல்லாம் வழி தவற மாட்டீர்கள், கவலைப்பட மாட்டீர்கள், அச்சப்பட மாட்டீர்கள், அல்லாஹ்வின் அன்புக்கும் கருணைக்கும் உடையவர்களாக நீங்கள் மாறுவீர்கள் என நம்முடைய தந்தையான ஆதம் அலைஹிஸ்ஸலாமிற்கு அல்லாஹ் தஆலா சொன்னானே. அந்த நேர்வழி என்கின்ற அந்த வேதம் எதில் இருக்கிறது என்று சொன்னால் ரப்புல் ஆலமீன் கொடுத்த அருள்மறை இருக்கிறது, அந்த அருள்மறையில் இருக்கிறது. அந்த அற்புதமான வேதத்தில் தான் ஒரு மனிதன் மறுமையில் வெற்றி பெறுவதற்கான அனைத்து வழிகாட்டுதலும் இருக்கிறது.
அப்ப இந்த உலகம் அற்பமானது, இந்த உலகம் அற்பமானது என சிந்திக்கக்கூடிய மனிதன் தன்னுடைய வாழ்க்கை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அருள்மறை வசனங்களுக்கு உயிரோட்டம் கொடுக்க வேண்டும். அந்த அருள்மறை வசனங்கள் இருக்கிறது, இது நேர்வழிப்படுத்துவதற்காக அல்லாஹ் தஆலா கொடுத்த அந்த வேதம் இருக்கிறது, அந்த வேதத்தோடு மனிதன் தொடர்பினை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி தொடர்பினை ஏற்படுத்திக் கொண்டால் மட்டும்தான் இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டது, இந்த உலகத்தை ரப்புல் ஆலமீன் எப்படி படைத்திருக்கின்றான், அதில் தன்னுடைய அடியார்களை படைத்து பல்வேறு சோதனைகளை கொடுக்கின்றானே, அந்த சோதனைகளில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் உங்களுக்கான வழிகாட்டுதல் இந்த அருள்மறை வேதத்தில் இருக்கிறது என்று ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான். அவ உலகம் அற்பமானது என்பதை நாம் எப்போது தெரிந்து கொள்ள முடியும்? அருள்மறையோடு தொடர்பில் இருக்க வேண்டும். இந்த உலக இன்பங்களை சைத்தான் பெரிதாக காட்டுவான். இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய இன்பங்கள் எல்லாம் நமக்கு மிகப்பெரிய இன்பத்தை தரக்கூடிய நிகழ்வாக நமக்கு தெரியும். ஆனால் இது அற்பமாக எப்போது தெரியும் என்று சொன்னால் அருள்மறையை படிக்கும் பொழுதுதான் அற்பமாக தெரியும். பிறர் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மக்களை நாம் பார்க்கின்றோம், இந்த உலகத்தில் எல்லாவித இன்பங்களையும் அனுபவிக்கிறார்கள், எல்லாவித சந்தோஷங்களும் அவர்களுக்கு கிடைக்கிறது. ஆனால் அவர்கள் அருள்மறையோடு தொடர்பில் இருக்கிறார்களா என்றால் அவர்களுக்கும் அருள்மறைக்கும் தூரம் வெகு தூரமாக இருக்கும். அதை படிக்க மாட்டார்கள், சிந்திக்க மாட்டார்கள். இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய இன்பம் தான் நிரந்தரமான வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய செல்வங்களும் பிள்ளை செல்வங்களும் உம்மை ஆச்சரியப்படுத்த வேண்டாம், அது அவர்களுக்கு சோதனையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் தவறு செய்கிறார்களே, அந்த தவறுகளை அவர்கள் அதிகம் அதிகம் செய்யட்டும் என்பதற்காக அந்த பிள்ளை செல்வங்களும் அந்த செல்வங்களும் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்று ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான். இந்த உலக செல்வம் மட்டும் ஒரு மனிதனுக்கு நிரந்தரம் அல்ல. இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய அந்த பொருளும் புகழும் இருக்கிறது, அது மட்டும் நிரந்தரம் அல்ல. எது நிரந்தரமா? மறுமையை பற்றி அந்த சிந்தனை உணர்வு இருக்கிறது. மறுமையில் நாம் மரணித்து விடுவோம், மறுமையில் எழுப்பப்பட்டு விசாரிக்கப்படுவோம் என்கின்ற அந்த சிந்தனை இருக்கிறது. அந்த சிந்தனை தான் ஒருவனை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இன்பங்களில் இருந்து அப்பாற்பட்டு இந்த உலக இன்பம் என்பது அற்பத்திலும் அற்பம் என்கின்ற அந்த சிந்தனை உணர்வை ஏற்படுத்துமா? குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை சந்திக்கும் ரப்புல் ஆலமீன். ஏன் மரணத்தை சந்திக்கும்ங்கிறான்? மரணம் என்பது ஒரு மனிதனுக்கு வரும். அந்த மரணத்தை சந்திக்காமல் யாரும் இந்த பூமியில் வாழ முடியாது என்கின்ற அந்த மரண சிந்தனை இருக்கிறதே, அவனுக்கு மறுமையை பற்றிய தேடுதலை அதிகரிக்கும். இந்த உலகத்தில் எவ்வளவு இன்பங்கள் கிடைத்தாலும் எவ்வளவு செல்வங்கள் கிடைத்தாலும் ஒரு மனிதனுக்கு எது முக்கியமா? மரணம் வரும் என்கின்ற சிந்தனை முக்கியம் என்று அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹ்வும் சொல்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், இந்த உலகத்தில் இன்பம் மட்டுமே நிரந்தரமான வாழக்கூடிய மக்களே, இந்த உலகம் எப்படிப்பட்டது தெரியுமா? வமல் ஹயாத்துத் துன்யா இல்லா மதாஉல் குரூர், அற்பத்திலும் அற்பங்கிறான். நாம இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய இன்பங்களை மிக பெரிதாக நினைக்கின்றோமேங்க. அல்லாஹ் எப்படி சொல்றான் தெரியுமா? கொசுவின் இறக்கையை விட இந்த உலகம் அற்பமானது என சொல்லக்கூடிய ரப்புல் ஆலமீன் அற்பத்திலும் அற்பங்கிறான். ஏன் அற்பத்திலும் அற்பம் சொல்றான் தெரியுமா? இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய இன்பங்கள் இருக்கிறது, அதை நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு என்ன நினைக்கின்றோம்? மனைவி மக்கள் மூலம் இவ்வளவு இன்பங்கள் கிடைக்கிறது, பணம் காசு மூலம் இந்த உலகத்தை சுற்றி பார்க்கக்கூடிய எல்லாவித இன்பங்கள் கிடைக்கிறது, காசு வைத்திருந்தால் எதையும் அனுபவிக்க முடியும் என்கின்ற அந்த எண்ணம் வருகிறது. அந்த எண்ணம் வரும்போது அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், உங்களால் எவ்வளவு இன்பங்களை இந்த உலகத்தில் நீங்கள் அனுபவித்து விட முடியும், எவ்வளவு இன்பங்களை உங்களால் இந்த உலகத்தில் தெரிந்து கொள்ள முடியும். அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய சொர்க்கம் இருக்கிறது, அந்த சொர்க்கத்தை பற்றி தேடுதலை நீங்கள் உருவாக்குங்கள். அந்த தேடுதலை நீங்கள் உருவாக்கினீர்கள் என்று சொன்னால் இந்த உலகம் உங்களுக்கு அற்பமாக தெரியும் என்று ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான். ஆனா நமக்கு அற்பமாக தெரிகிறதா? நமக்கு அற்பமாக தெரிவதில்லை. அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா நம் மீது சுமத்தப்பட்ட ஏராளமான பணிகள் இருக்கிறது, அந்த பணிகளை பற்றி சிந்திக்காமல் முஸ்லிம்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். என்ன பணிகள் நம் மீது சுமத்தப்பட்டு இருக்கிறது? குன்தும் கைர உம்மத்தின் உஹ்ரஜத்தில் இன்னாசி, நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கும்ங்கிறான் ரப்புல் ஆலமீன். அந்த கூட்டம் இருக்கிறதே, அந்த கூட்டம் அல்லாஹ்வுடைய பண்புகளை, அல்லாஹ்வுடைய வல்லமையை, அல்லாஹ்வுடைய சிஃபத்தை இந்த மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய காலம் எல்லாம்
இந்த பூமிக்கு அழிவே கிடையாதுங்கிற ரப்புல் ஆலமீன். யாரை பார்த்து சொல்கின்றான்? ஒரு கூட்டம் இருக்கும், அந்த கூட்டம் என்னுடைய வல்லமையை சொல்லும், என்னுடைய படைப்பின் ஆற்றலை சொல்லும், நான் யார் என்பதை பற்றி சொல்லும், நான் வைத்திருக்கக்கூடிய சொர்க்கத்தை பற்றி சொல்லும், நான் வைத்திருக்கக்கூடிய நரகத்தை பற்றி எச்சரிக்குமே. அந்த ஒரு கூட்டம் இந்த பூமியில் இருக்கும் காலமெல்லாம் இந்த பூமிக்கு அழிவே கிடையாதுங்கிறான். ஏன் அப்படி சொல்றார் ரப்புல் ஆலமீன்? நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய பணி இருக்கிறதே, அது ஒரு சாதாரண பணி கிடையாதுங்க. ஒவ்வொரு மூமின் மீதும் சுமத்தப்பட்ட பணி. மனிதர்களை அல்லாஹ் தஆலா சும்மா படைக்கல. அழகிய செயல் என சொல்கின்றாரே, அது எது அழகிய செயல்? நம்மை படைத்த இறைவன் நம்மிடத்தில் சில பொறுப்புகளை கொடுத்திருக்கின்றான், நம் மீது பல பணிகளை சுமத்தி இருக்கின்றான். அந்த பணிகளை அவன் செவ்வனே செய்கின்றானா, அழகிய செயலுக்குரியவனாக இருக்கின்றானா என சோதிப்பதற்குத்தான் நான் மரணத்தையும் வாழ்வையும் கொடுத்திருக்கிறேங்கிறான். அப்ப மனிதனாக பிறந்தவர்கள் மன இச்சைப்படி வாழ்ந்துவிட முடியுமா? எப்படி வேணாலும் வாழலாம் என்று முஸ்லிமாக இருக்கக்கூடியவர்கள் வாழ முடியுமா? நான் வாழ்ந்தேன், சொத்துக்களை சேர்த்தேன், சுகங்களை சேர்த்தேன், என்னுடைய தலைமுறைக்கு ஏராளமான சொத்துக்களை வைத்து விட்டேன், எனக்கு ஒன்றும் கவலை இல்லை, இதுதான் மனிதன் வெற்றி பெற வேண்டிய வாழ்க்கையா? உலாயிக்கல் ஹுமுல் முஃப்லிஹூன். யார் வெற்றியாளர் தெரியுமா? இறைவன் எதை தன்னுடைய அடியான் மீது கடமையாக்கினானோ அந்த கடமையை நிறைவேற்றியவன் தான் வெற்றியாளன். இந்த உலகத்தில் செல்வத்தை சேர்ப்பதோ, பிள்ளைகளை பெறுவதோ, அனைத்து இன்பங்களை மகிழ்ச்சியாக அனுபவிப்பதோ, அல்லது தலைமுறைக்கு சொத்துக்களை சேர்த்து வைப்பது வெற்றி அல்லவா? எது வெற்றியா? இறைவன் மூமின் மீது கடமையாக்கினானே, தன்னுடைய அடியான் மீது கடமையாக்கினானே, அந்த பணியை யார் செவ்வனே செய்கின்றார்களோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள். என்ன வெற்றியா? என்ன நம் மீது சுமத்தப்பட்ட பணி? நாம் பெற்றிருக்கின்றோமே ஏகத்துவம், நாம் பெற்று இன்றைக்கு பயணித்துக் கொண்டிருக்கின்றோமே இணை வைப்பின் விபரீதத்தை பற்றி புரிந்து நேர்வழி. இந்த நேர்வழியை பிற மக்களுக்கு சொல்ல வேண்டுமா? சொல்வதுதான் மறுமை வெற்றிக்கான வழிகாட்டுதல்கிறான். அற்பமான உலகம், மறுமை மரணம் இல்லாதது, அதில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் படைத்த இறைவன் எதை நமக்கு கடமையாக்கினானோ அதை சொல்ல வேண்டுமா? அது சொல்வது என்பது எது? நன்மையை ஏவி தீமையை தடுப்பது, அல்லாஹ்வுடைய வல்லமைகளை மக்களிடத்தில் சொல்வது, ஓரிரை கொள்கை பற்றி பிறருக்கு பிரச்சாரம் செய்வது, அதுதான் ஒவ்வொரு மூமின் மீது கடமை. ஏன் கடமை தெரியுமா? இறுதி தூதருக்கு பிறகு தூதர் கிடையாது. அல்லாஹ் தஆலா இறுதி தூதருக்கு பிறகு தூதரை அனுப்ப மாட்டான். ஆனால் இந்த மார்க்கத்தை சொல்லக்கூடிய கடமை யார் மீது சுமத்தினான் தெரியுமா? இறுதி தூதரான நபிகளாருடைய உம்மத்தான நம் மீது சுமத்தினான். அந்த பணியை ஒருவன் செவ்வனே செய்கிறான் என்று சொன்னால் அவன் மறுமை வெற்றியாளர் என்றான். இந்த அற்ப உலகத்தில் அவனுக்கு தெரிகிறது இது நிரந்தரம் இல்லை என்பது தெரிகிறது. அவன் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்? நாம ஏகத்துவத்தை பெற்றிருக்கிறோமே, இன்றைக்கு இணைவுக்கு இல்லாமல் இருக்கின்றோமே, இந்த பிரச்சாரம் பிற மக்களிடத்தில் சொல்வது மூமினுடைய கடமையாம். சிந்தித்து பாருங்கள், நாம சொல்லி இருக்கின்றோமா? நம்முடைய பிரச்சார களம் எப்படி இருக்கிறது? இந்த பாலக்கோடு என்கின்ற இந்த ஊரை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள். அனைவரும் இஸ்லாமியர்கள் என்கின்ற பெயரோடு இருக்கிறார்கள். படைத்த ரப்பை மட்டுமே வணங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களா? அவனுக்கு இணை துணையை கற்பிக்காதவர்களாக இருக்கிறார்களா? அல்லாஹ்வுடைய தூதரை மட்டுமே பின்பற்றக்கூடிய நபி வழிப்படி நடக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களா? அல்லாஹ் தஆலா கொடுத்த அருள்மறை இருக்கிறது, அந்த அருள்மறை வசனங்களுக்கு உயிரோட்டம் கொடுத்திருக்கிறார்களா? சிந்தித்து பாருங்கள். எத்தனை எத்தனை நபர்கள் இணை வைப்பில் இருக்கிறார்கள், எத்தனை எத்தனை நபர்கள் நபி வழிக்கு முரணாக நடக்கிறார்கள், எத்தனை எத்தனை நபர்கள் அருள்மறையை படிக்காமல் மன இச்சைப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு மார்க்கத்தை சொல்ல வேண்டிய மிகப்பெரிய கடமையும் பொறுப்பும் யாருக்கு இருக்கிறதாம்? நம் மீது இருக்கிறது. ஒரு கூட்டம் நன்மையை ஏவி தீமையை தடுக்கும் என்று சொல்கின்றானே, அந்த கூட்டமாக நாம் இருக்க வேண்டும் என்று ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான். அல்லாஹ் தஆலா இப்படி சொல்றான்ல, நபிகளார் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? ஒரு முறை சபையில் பேசிக் கொண்டிருக்கின்றார், தோழர்கள்லாம் அமர்ந்திருக்கிறாங்க. அப்போ அதுல வந்து பார்த்தீங்கன்னா முகாது பின் ஜபல் ரலியல்லாஹு போன்ற பிரசித்தி பெற்ற தோழர்கள்லாம் அமர்ந்திருக்கிறார்கள். அந்த தோழர்களில் ஒரு சிலர் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, உங்களுடைய உம்மத்தில் நாங்கள் தானே சிறந்தவர்கள், உங்களுடைய உம்மத்திலேயே நாங்கள் தானே சிறந்தவர்கள் என்று நபிகளார் இடத்தில் கேட்கிறார்கள்.
அப்ப நபிகளார் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? இந்த கேட்ட தோழர்களும் சாதாரணமானவர்கள் கிடையாதுங்க. இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்காக, அழைப்பு பணி செய்ய வேண்டும் என்பதற்காக தன்னுடைய உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், சொந்த பந்தங்கள், சொத்துக்கள், சுகங்கள், சொந்த ஊரை எல்லாம் விட்டுவிட்டு ஹிஜ்ரத் செய்து வந்த தோழர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, உங்களுடைய உம்மத்தில் நாங்கள் தானே சிறந்தவர்கள் என்று கேட்கிறார்கள். அப்ப நபிகளார் அவர்கள் என்ன பதிலை சொன்னார்கள் தெரியுமா? தோழர்களே, இறைவனிடத்திலிருந்து வஹி வருகிறது. அந்த வஹியை நான் உங்களுக்கு உபதேசமாக சொல்கின்றேன். நீங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்பதை நான் நடந்து காட்டுகின்றேன். இதை நீங்கள் கண்கொண்டு பார்க்கிறீர்கள். இதை பார்த்த பிறகு நீங்கள் நேர்வழி பெறுவதற்கு என்ன நேர்ந்தது என கேட்டுவிட்டு நபிகளார் அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய உம்மத்தில் யார் சிறந்தவர்கள் தெரியுமா? அவர்கள் என்னை கண்கொண்டு பார்த்திருக்க மாட்டார்கள். எனக்கு கொடுக்கப்பட்ட வேதம் இருக்கிறதே, அந்த வேதத்திற்கு, அந்த வேத வரிகளுக்கு, அந்த வஹிக்கு உயிரோட்டம் கொடுத்து வாழ்வார்களே, அவர்கள் தான் என்னுடைய உம்மத்தில் மிக சிறந்தவர்கள் என்று நபிகளார் சொல்கிறார்கள். யார சொல்றாங்க? கேட்ட தோழர்கள் தியாகத்தின் உச்சத்தில் இருந்தவர்கள். கேட்ட தோழர்களை பற்றி நபிகளார் சொல்கிறார்கள், என்னுடைய தோழர்கள் ஒரு கையளவிற்கு தானியங்களை தர்மம் செய்தால் நீங்கள் உகது மலையளவிற்கு தர்மம் செய்தாலும் ஈடாகாது என்று சிலாகித்து தன்னுடைய தோழர்களை சொன்னவர்கள் நபிகளார். அந்த தோழர்கள் தான் கேட்கிறாங்க, உங்களுடைய உம்மத்தில் நாங்கள் தானே சிறந்தவர் என்று. அப்ப நபிகளார் அவர்கள் சொல்கிறார்கள், யார் என்னுடைய உம்மத்தில் சிறந்தவர்கள் தெரியுமா? யார் என்று சொன்னால் என்னை கண்கொண்டு பார்த்திருக்க மாட்டார்கள். எனக்கு கொடுக்கப்பட்ட வேதம் இருக்கிறதே, அந்த வேதத்திற்கு உயிரோட்டம் கொடுத்து வாழ்வார்களே, அவர்கள் தான் என்னுடைய உம்மத்தில் சிறந்தவர்கள் என்று சொன்னார்கள். யார நபிகளார் சொல்கிறார்கள்? நம்மை பார்த்துத்தான் சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை நாம் கண்கொண்டு பார்க்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுத்த அந்த வேதத்தின்படி நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டிருக்கின்றோமே, அந்த வாழ்க்கைக்குத்தான் நபிகளார் சொல்கிறார்கள், என்னை கண்கொண்டு பார்க்காத ஒரு சமூகம் இருக்கிறதே, அந்த சமூகம் தான் சிறந்தது என்று சொன்னார்கள். ஏன் நபிகளார் அப்படி சொல்கிறார்கள் தெரியுமா? இறுதி உரை, அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் மரணிப்பதற்கு முன்பு ஹஜ் செய்கின்றார்கள். அந்த ஹஜ்ஜின் பொழுது இறுதி உரை அரஃபா மைதானத்தில் பேசுகிறார்கள். அல் யௌமா அக்மல்து லக்கும் தீனக்கும் அத்மம் அலைக்கு நியாமத்தி வரிது லக்குமில் இஸ்லாம் தீனா. இன்றோடு இந்த மார்க்கத்தை அல்லாஹ் தஆலா பூர்த்தியாக்கி விட்டான். இந்த மார்க்கத்தை முஸ்லிம்களின் மார்க்கமாக அல்லாஹ் தஆலா பொருந்திக் கொண்டான் என சொல்லிவிட்டு நபிகளார் அவர்கள் சொல்கிறார்கள், ஓ மக்களே, உங்களிடத்தில் மார்க்கத்தை நான் முழுமையாக சொல்லிவிட்டேனா என்று கேட்கிறார்கள். கூடியிருந்த மக்கள் எல்லாம் அமைதியாக நிற்கிறார்கள். நபிகளார் அவர்கள் இரண்டாவது முறையும் கேட்கிறார்கள், நான் தூதராக அனுப்பப்பட்டேன், இந்த 23 ஆண்டுகள் உங்களிடத்தில் இறைவனிடத்தில் இருந்த வந்த வஹியை முழுமையாக சொல்லிவிட்டேனா என்று கேட்கிறார்கள். இரண்டாவது முறையும் மக்கள் அமைதியாக நிற்கிறார்கள். மூன்றாவது முறை நபிகளார் அவர்கள் தெள்ளத் தெளிவாக கேட்கிறார்கள், என்னை இறைவன் தூதராக தேர்வு செய்தான், இறைவன் எனக்கு கொடுத்த வஹி இருக்கிறதே, அந்த வஹியை நான் உங்களிடத்தில் முழுமையாக சொல்லிவிட்டேனா என்று அந்த மக்களிடத்தில் கேட்கிறார்கள். கூடியிருந்த ஒட்டுமொத்த மக்களும் ஒருமித்த கரையில் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, எங்களிடத்தில் நீங்கள் மார்க்கத்தை முழுமையாக சொல்லிவிட்டீர்கள் என்று சொன்னார்கள். அப்ப நபிகள் அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? தன்னுடைய ஆட்காட்டு விரலை வானத்தை நோக்கி காட்டி சொன்னார்கள், யா அல்லாஹ், இதற்கு நீ சாட்சி, நீ கொடுத்த வகையை இந்த மக்களிடத்தில் நான் முழுமையாக சொல்லிவிட்டேன் என்பதற்கு இறைவா நீ சாட்சி, நீ சாட்சி, நீ சாட்சி என சொல்லிவிட்டு அந்த மக்களிடத்தில் சொல்கிறார்கள், ஓ மக்களே, நான் உங்களிடத்தில் மார்க்கத்தை முழுமையாக சொல்லிவிட்டேன். வந்திருக்கக்கூடிய மக்கள், வராத மக்களிடத்தில் இந்த மார்க்கத்தை நீங்கள் சொல்ல வேண்டும். உங்களுக்கு கிடைத்த செய்தி ஒன்றாக இருந்தாலும் சரி, அதை பிற மக்களிடத்தில் சொல்ல வேண்டியது உங்களுடைய கடமை என்று நபிகள் அவர்கள் சொன்னார்கள். இப்ப புரியுதா? தன்னுடைய தோழர்களை காட்டிலும் நம்மை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மிக சிறந்த உம்மத்துன்னு சொன்னாங்களே, என்ன காரணம்? இந்த மார்க்கத்தை தூதருக்கு பிறகு, இறுதி தூதருக்கு பிறகு இந்த மார்க்கத்தை பிற மக்களிடத்தில் சொல்ல வேண்டிய கடமை யாருக்கு இருக்கிறதாம்? நமக்கு இருக்கிறதாம். நம் மீது சுமத்தப்பட்ட பணி நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். அப்ப நம்ம ஒரு சிறந்த உம்மத்தாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால், நம் மீது சுமத்தப்பட்ட இந்த அழைப்பு பணி இருக்கிறதே, நாம் தெரிந்து கொண்ட இந்த மார்க்க பணி இருக்கிறதே, இந்த மார்க்கத்தை பிற மக்களிடத்தில் சொல்ல வேண்டுமா? சொல்ல வேண்டும் என்று சொன்னவுடன் நம்முடைய உள்ளத்தில் என்ன எழும்? யார்கிட்ட சொல்றது? சொல்லணும்னா 7 வருஷம் படிச்ச இமாம்ல தேவைப்படுவாரு, அல்லது எம்ஐசி படித்த மார்க்க அறிஞர்ல தேவைப்படுவாரு,
என்கின்ற சந்தேகம் எழும். ஆனால் நபிகள் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? உங்களுக்கு தெரிந்த செய்தி ஒன்றாக இருந்தாலும் சரி, அதை பிற மக்களிடத்தில் சொல்ல வேண்டும், சொல்வது உமது கடமைன்னாங்க. ஒரு செய்திங்க, எனக்கு இணை வைத்தால் இணை வைப்பின் விபரீதம் என்னவென்று எனக்கு தெரியும், இணை வைத்தால் நரகத்தின் அடித்தட்டில் வேதனை கொடுக்கப்படும் எனக்கு தெரியும். அப்ப இணை வைப்பின் விபரீதம் எனக்கு தெரியும்ல, அந்த தெரிந்த செய்தியை பிறரிடத்தில் சொல்ல வேண்டுமா? சொல்வது மூமினுடைய கடமைன்னாங்க. இணை வைப்பை பற்றி மட்டுமா நமக்கு தெரியும்? எளிமையான திருமணத்தில் தான் அல்லாஹ்வுடைய அருட்கொடை இருக்கிறது எனக்கு தெரியும். அந்த எளிமையான திருமணத்தை பற்றி பிறருக்கு சொல்லணுமா இல்லையா? சொல்வதற்கு 7 வருடம் படித்து வர வேண்டிய அவசியம் அல்ல. அத்துவாவு ஹுவல் இபாதா, பிரார்த்தனையே ஒரு வணக்கம் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்கிறார்கள். பிரார்த்தனை என்பது படைத்த இறைவனிடத்தில் மட்டும் தான் கேட்க வேண்டும், அவனால் படைக்கப்பட்டவனிடத்தில் கேட்கக்கூடாது என்று நபிகளார் தடுத்தார்கள். அல்லாஹ்விடத்தில் தான் கேட்க வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த துஆவை அவனால் படைக்கப்பட்ட மனிதர்களிடத்தில் கேட்டுக் கொண்டிருக்கிறார்களே, அது நமக்கு தெரியுதில்லை. அல்லாஹ்ட்ட தான் பிரார்த்தனை கேட்கணும், நன்மையும் தீமையும் அவனிடத்தில் இருந்து வருகிறது. அனளவு நன்மை இருந்தாலும் படைத்த ரப்பை புகழ வேண்டும். மலையளவிற்கு துன்பங்கள் வந்தாலும் படைத்த இறைவனுக்கு பாதுகாப்பு தேட வேண்டும். அவனிடத்தில் பாதுகாப்பு தேடிதான் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளணும். அவ பிரார்த்தனை என்பது படைத்த இறைவனிடத்தில் தான் கேட்க வேண்டும் என தெரிகிறதே. தெரிந்த செய்தி ஒன்றாக இருந்தாலும் பிற மக்கள்கிட்ட சொல்லணுமா? இது அழகிற்குரிய செயல்களாம். நமக்கு தெரிந்த விஷயம் இருக்கு, அது பிறரிடத்தில் சொல்ல வேண்டும். மனைவி என்பவள் அமானிதம்ங்கிறான், மறுமை நாளில் அது குறித்து கேள்வி கேட்கப்படுங்கிறான். இந்த செய்தி நமக்கு தெரியவில்லை. மனைவியை துன்புறுத்தக்கூடியவனிடத்தில், மனைவியை அடிமையாக நடத்தக்கூடியவனிடத்தில் சொல்லணுமா இல்லையா? எடை மோசடி செய்யாமல் நீங்கள் வியாபாரம் செய்ய வேண்டும் என்கிறார் ரப்புல் ஆலமீன். வியாபாரம் செய்யக்கூடியவன் ஏமாற்றக்கூடியவனாக இருக்கின்றானே, பொய் சொல்லி வியாபாரம் செய்யக்கூடியவனாக இருக்கின்றானே, அவனிடத்தில் போய் சொல்லணுமா இல்லையா? அல்லாஹ் தஆலா நீதியை நாட்ட சொல்கின்றான், நேர்மையான வியாபாரத்தை செய்ய சொல்கின்றான், எடை மோசடி செய்யக்கூடாது என்று சொல்கின்றான். அதை சொல்லணுமா இல்லையா? சொல்லணும். சொல்ல வேண்டியது ஒவ்வொரு மூமினுடைய கடமை. அதைத்தான் அல்லாஹ் தஆலா நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய கூட்டம்ங்கிறான். அதைத்தான் நபிகளார் அவர்கள் என்னுடைய உம்மத்தில் சிறந்தவர்கள் என்று சொல்கிறார்கள். அப்ப அந்த பணியை நாம் செய்ய வேண்டாமா? ஏதோ பிறந்தோம் வாழ்ந்தோம் என்று மரணித்தோம் என்று இருந்துவிட முடியுமா? மூமின்கள் இருக்கக்கூடாது, சொல்ல வேண்டும். சொல்லும் போது பல்வேறு துயரங்கள் வரும், துன்பங்கள் வரும். உனக்கு என்ன தெரியும் என ஏசுவார்கள். நீ எப்போது ஏகத்துவத்தை தெரிந்தாய் என திட்டுவார்கள். எனக்கு நீ சொல்லுவதற்கு தகுதியானவனா என பேசுவார்கள். எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது. சொல்ல வேண்டியது கடமை என நம் மீது தூதர் சுமத்தினார், இறைவன் சுமத்தி இருக்கின்றான். அது ஒன்றாக இருந்தாலும் சொல்வேன் என்கின்ற மனநிலைக்கு வர வேண்டும். நபிகளார் அவர்கள் பிரச்சாரம் செய்கிறாங்க, இரவு பகல் பாராமல் பிரச்சாரம் செய்கிறார்கள். எந்த அளவிற்கு தெரியுமா? கைஃப தக்ஃபுரூன பில்லாஹி வ குன்தும் அம்வாத்தன் அஹ்யாக்கும் சும்மா இமீத்துக்கும் சும்மா இஹிக்கும் சும்மா இலைஹி துர்ஜவுன். எப்படி படைத்த ரப்பை நீங்கள் மறுக்கிறீர்கள்? அவன் தானே உங்களுக்கு உயிர் கொடுத்தான், அவன் தானே உங்களை மரணமடைய செய்வான், அவன் தானே மீண்டும் உங்களுக்கு உயிர் கொடுத்து அந்த மகசர் மைதானத்தில் நிறுத்தி விசாரிப்பானே, அந்த நாளை நீங்கள் மறந்து விட்டீர்களா என அந்த மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்கிறார்கள். அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொல்ல முடியாத துயரங்களையும் துன்பங்களையும் கொடுக்கிறார்கள். எந்த அளவிற்கு தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து அல்லாஹ் தஆலா கேட்கின்றான், என்ன போர்வை போர்த்தி கொண்டவரே, அவர்கள் நேர்வழி பெறவில்லை என்பதற்காக உம்மை நீயோ மாய்த்துக் கொள்வீரோ என கேட்டுவிட்டு நபிகளாரை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், முகமதே, அவர்களிடத்தில் போய் சொல்கின்றீர்களே, அது உம்முடைய கருத்தல்ல, என்னுடைய வஹியை நீங்கள் அவர்களிடத்தில் பிரச்சாரமாக செய்கிறீர்கள். அந்த அநியாயக்காரர்கள் உங்களை புறக்கணிக்கவில்லை, நான் கொடுத்த வஹியை புறக்கணிக்கிறார்கள். அவர்களுக்கு கடுமையான வேதனை உண்டு என்று ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான். தூதரே, சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள், சொல்லிக்கொண்டே இருங்கள், அதுதான் உமது கடமை. யார் நேர்வழி பெறுகிறார்கள் என்பதை நான் தீர்மானிக்கிறேன். நேர்வழி கொடுக்கக்கூடியவன் இறைவன், தீர்மானிப்பது அவன். சொல்ல வேண்டியது நமது கடமைங்கிறான். தூதருக்கு அல்லாஹ் தஆலா கட்டளையிடுகிறான் என்றால் நாம இந்த பிரச்சாரத்தை செய்யணுமா இல்லையா? செய்யணுங்க. செய்வதுதான் அழகிய பணி. அழகிய பணி நிறைய இருக்கிறது. வணக்க வழிபாடுகள் செய்யலாம், நோன்பு வைக்கலாம், உபரியான தொழுகைகள் செய்யலாம், பிரார்த்தனை செய்யலாம், தான தர்மங்கள் செய்யலாம், ஜக்காத் கொடுக்கலாம், எல்லாம் அழகிய பணி. அழகிய பணியில் முதன்மை எது தெரியுமா? நாம் பெற்ற அந்த ஏகத்துவம் இருக்கிறதே,
இதை பிறரிடத்தில் சொல்ல வேண்டும். பாலக்கோடுல எவ்வளவு பள்ளிவாசல் இருக்கும், நமக்குன்னு ஒரு பள்ளிவாசலை இக்கட்டான சூழ்நிலையில் உருவாக்கி வணக்க வழிபாடு செய்கின்றோம். எதற்காக? பல கிலோமீட்டர் தொலைவில் இருந்தும் பள்ளியில் வந்து தொழ வேண்டும் என்பதற்காக இங்கு வருகின்றோம். எதற்காக? நபிகளார் கற்றுக் கொடுத்த முறைப்படி அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டிய ஆலயம், அவனிடத்தில் மட்டுமே கையேந்தி பிரார்த்தனை செய்யக்கூடிய இடம், அப்படிப்பட்ட இடத்தில் நின்று வணக்க வழிபாடு செய்தால்தான் என்னுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும் என்கின்ற உண்மை தெரிந்தால் தானே நம்ம வர்றோம். மறுமை நாளில் தொழுகை தான் முதல் கேள்வி. அந்த கேள்வி எப்படி இருக்கும்? நான் அனுப்பிய தூதர் காட்டி தந்த முறைப்படி உன்னுடைய வணக்க வழிபாடு இருந்ததா என மறுமையில் கேட்பானே. அதற்காகத்தானே நபி வழிப்படி தொழுகை செய்கின்றோம். நாம் பெற்ற இந்த நன்மையை பிறருக்கு சொல்லணுமா இல்லையா? சொல்வது கடமைங்கிற அல்லாஹ் தஆலா. மறுமை நாளில் நாம் கை சேதப்பட்டு நிற்போம். நாம் பெற்ற நன்மைகள் எல்லாம் இழக்கக்கூடிய நிலை வரும். எப்போது தெரியுமா? நமக்கு அருகாமையில் இருக்கக்கூடியவர்கள், நம்முடைய ஊரார்கள், இணை வைப்பில் ஊறி திளைத்தவர்கள், படைத்த ரப்பை பற்றி அச்சமற்று வாழ்ந்தவர்கள், அல்லாஹ்வை இன்றி இணை துணைகளை கற்பித்து வணக்க வழிபாடு செய்தவர்கள் நம்மை குற்றவாளியாக்கி விடுவார்கள். யா அல்லாஹ், இவர்கள் ஏகத்துவத்தை சொன்னார்கள், ஏகத்துவத்தை பிரச்சாரத்தை செய்வேன் என சொல்லிக் கொண்டிருந்தார்கள், ஆனால் எனக்கு ஒருபோதுமே சொல்லவில்லை. எனக்கு ஒருவேளை சொல்லி இருந்தால் நான் நேர்வழி பெற்றிருப்பேன் என்று நம்மை குற்றவாளியாக்கி விட்டால் நம்முடைய நிலைமை என்ன? கை சேதப்பட்டு நிற்கக்கூடிய நிலைமை வருமா இல்லையா? அப்ப நம்மீது சுமத்தப்பட்ட பணி, நம்மீது அழுத்தப்பட்ட பணி, நம்மீது எதிர்பார்க்கக்கூடிய பணி இந்த அழைப்பு பணி. இந்த அழைப்பு பணி செய்வதால் கிடைக்கக்கூடிய நன்மை என்ன தெரியுமாங்க? நாம் ஒருவரை இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கின்றோம், அல்லது ஏகத்துவத்தின் பக்கம் இணை வைக்காமல் நேர்வழியின் பக்கம் அழைக்கின்றோம். அதனால் கிடைக்கக்கூடிய நன்மை என்ன தெரியுமா? அது மலையளவிற்கு நன்மைங்க. மறுமை நாளில் மகசர் மைதானத்தில் மண்டியிட்டு நிற்கக்கூடிய தருணத்தில் படைத்த ரப்புல் ஆலமீன் நம்மிடத்தில் குறிப்பேடை கொடுப்பானே, அந்த குறிப்பேடை புரட்டி புரட்டி பார்க்கும் பொழுதுதான் தெரியும் நம்ம இவ்வளவு நன்மைகளை பெற்றிருக்கின்றோமே. இவ்வளவு நன்மைகள் என்னுடைய ஏட்டில் எப்படி கிடைத்தது என ஏங்கி பெருந்தவிப்போடு நிற்கும் பொழுது ரப்புல் ஆலமீன் சொல்வான், நீ பூமியில் வாழும் பொழுது நீ பெற்ற அந்த ஏகத்துவத்தை, உனக்கு தெரிந்த அந்த மார்க்க சிந்தனையை பிறருக்கு சொன்னாயே, அதனுடைய மகத்துவம் தான் இந்த நன்மை என அல்லாஹ் தஆலா சொல்வான். அவன் நன்மை மகத்துவமானது. அதிலும் இந்த அழைப்பு பணி இருக்கிறதே, இந்த அழைப்பு பணி மிக மிக மகத்துவமானது. நாமெல்லாம் சிறுகொழிப்பு மாநாடு நடத்தினோம், ஒவ்வொரு காலகட்டத்திலும் முஹம்மது ரசூலுல்லாஹ் மாநாடை நடத்தினோம், அருள்மறை மாநாடை நடத்தினோம். இதுவெல்லாம் சும்மா நடத்துறோம் நினைச்சோமா? இதெல்லாம் ஏதோ ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை எல்லாரும் வழக்கம் போல செய்யக்கூடிய ஒரு நிகழ்வு என நினைத்தீர்கள் என்றால் நாம் உண்மையிலே தோல்வி அடைந்து விட்டோம் என அர்த்தம். நம்ம ஒவ்வொரு விஷயத்தை நடக்கும் பொழுதும் ஒரு மிகப்பெரிய புரட்சி இந்த மண்ணில் நடக்கிறது. சிறுகொழிப்பு மாநாடு நடத்தினோம். சிறுகொழிப்பு மாநாடு என்பது ஆண்டுக்கு ஒரு முறை ஜனவரி 5ஆம் தேதி நடக்கும். அறிவிப்பு எப்போ வரும்? ஒரு வருடத்துக்கு முன்பாகவே வந்துவிடும். தமிழகம் முழுவதும் தமிழ் பேசக்கூடிய மக்களிடத்தில் இணை வைப்பின் விபரீதத்தை பெண்களும் ஆண்களும் தனித்தனியாக கூட்டாக ஒவ்வொரு விதமான பிரச்சாரமாக மக்களிடத்தில் எடுத்து செல்வார்கள். மாற்றம் என்ன தெரியுமா? மிகப்பெரிய புரட்சி ஏற்பட்டிருக்குங்க. ஒரு காலகட்டத்தில் தர்காக்கள் என்று சொன்னால் இஸ்லாமியர்கள் கூட்டம் அலைமோதி கொண்டிருக்கும். இன்றைக்கு காற்று வாங்கி கொண்டிருக்கிறது. வெளிமாநில தலைவர்களை தவிர உள்ளூர் மக்கள் செல்வதே கிடையாது. இணை வைப்பில் இருந்து ஒதுங்கி இருக்கிறார்கள். அந்த பிரச்சாரத்திற்கு அடிவிதையிட்டது நாம் தான், அல்லாஹ்வுடைய உதவியினால். இப்படிதான் தனிநபர் தாவா போறாங்க. ஒரு பெண் குழு கூட்டம் போய் கொண்டிருக்கிறது. ஒரு வீட்டில் போய் பிரச்சாரம் செய்கிறார்கள். இணை வைத்தால் அல்லாஹ் தஆலா நரகத்தின் அடித்தட்டில் வேதனையை கொடுப்பான், தோள்கள் மாற்றி மாற்றி வேதனை கொடுக்கப்படும், இணை வைத்து விடாதீர்கள். இணை வைக்கக்கூடிய நிலையில் மறுத்தாலோ, இறைவனை மறுத்த நிலையில் மறுத்தாலோ சொர்க்கம் செல்ல முடியாது, சொர்க்கத்தின் வாசனையை கூட நுகர முடியாது. அந்த பெண்கள் பிரச்சாரம் செய்கிறார்கள். வெளியில கேட்டுக்கிட்டு இருந்தவர் என்ன செஞ்சார் தெரியுமா? சரிமா, ரொம்ப பிரச்சாரம் செய்தீங்க, நான் மாநாட்டுக்கு வர்றேன், நீங்க போயிட்டு வாங்கன்னு சொன்னார். அடுத்த சில வினாடிகளில் என்ன நடந்தது தெரியுமா? அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், வீட்டில் இருக்கக்கூடிய தாயத்து, தகடு, தர்கா போட்டோக்களை எல்லாம் கொண்டு வந்து அந்த பெண்களிடத்தில் கொடுக்கிறார்கள். நீங்க இதையும் போட்டு கொளுத்திருங்க. இணை வைத்தால் இவ்வளவு விபரீதமா எங்களுக்கு தெரியவில்லையே, நீங்கள் சொன்ன பிறகுதான் எங்களுக்கு தெரிந்தது என சொன்ன ஒரு தாய் என்ன செய்தால் தெரியுமா? தங்கத்தால் ஆயத்து கட்டி இருக்கிறது ஒரு பச்சிலம் குழந்தை.
அந்த குழந்தையின் கழுத்தில் இருந்த தங்க தாயத்தை அறுத்து அந்த நம்மிடத்தில் கொடுத்து இதையும் நீங்கள் நெருப்பில் போட்டு பொசுக்கி விடுங்கள், எனக்கு தங்கம் பெரிதல்ல, மறுமையில் என்னுடைய குழந்தையின் வெற்றிதான் பெரிது என்று ஒரு தாய் மாறினாள் என்றால் நம்முடைய பிரச்சாரத்தில் வீரியம் புரிகிறதா உங்களுக்கு? மக்கள் கேட்பதற்கு தயாராக இருக்கிறார்கள், சொல்வதற்கு நாம் தயாராக இல்லை. நாம் பெற்ற அந்த ஏகத்துவத்தை பிற மக்களிடத்தில் சொல்ல வேண்டிய நிலையில் இருக்கிறோமே, அதை நாம் மறந்து விட்டோம். இந்த உலக இன்பங்கத்தால் நிரந்தரமான வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகத்தில் கிடைக்கக்கூடிய அற்பமான சந்தோஷம் தான் நிரந்தரமான வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நபிகளார் அவர்கள் சொல்கின்றார்கள், இந்த உலக இன்பம் எப்படிப்பட்டது தெரியுமா? உங்களுடைய ஆட்காட்டு விரலை எடுத்துக் கொள்ளுங்கள், அதில் கடலில் மூழ்கி எடுங்கள், அது எவ்வளவு நீரை ஒட்டி வந்திருக்கும். இதுதான் இந்த உலக இன்பம். நாங்க இந்த உலக இன்பத்தை நபிகளார் அவர்களை தவிர யாருமே இந்த அளவிற்கு மிக இலகுவாக மிக அற்பமாக சொல்லி இருக்க முடியாது. உங்களுடைய ஆட்காட்டு விரலை எடுத்து கடலில் மூழ்கி எடுத்தால் எவ்வளவு தண்ணீரை ஒட்டி வந்திருக்குமோ அதுதான் இந்த உலக இன்பம் என நபிகளார் சொன்னார்கள். என்று சொன்னால் உலக இன்பம் அற்பத்திலும் அற்பங்கிறான். இது நிரந்தரம் இல்லைங்க. இறைவனால் படைக்கப்பட்ட அத்தனை ஜீவராசிகளும் மரணிக்கும். அவனால் படைக்கப்பட்ட வானவர்கள் மரணிப்பார்கள், அவனுடைய அரிசி சுமக்கக்கூடிய வானவர்கள் மரணிப்பார்கள், ஜின்கள் மரணிப்பார்கள். நித்திய ஜீவனாக மரணம் இல்லாமல் இருக்கக்கூடியவன் யார் தெரியுமா? படைத்த ரப்புல் ஆலமீன் மட்டும்தான் நித்திய ஜீவனாக இருப்பான். அவனை தவிர அனைவரும் மரணிப்பார்கள். மரணம் வரும், மரணத்தை நான் சந்திப்பேன், மரணத்தை நோக்கி நான் பயணித்துக் கொண்டிருக்கின்றேன் என்ற சிந்தனை உணர்வோடு இந்த பூமியில் மனிதர்கள் வாழ்வார்கள் என்று சொன்னால் இந்த உலகம் அற்பத்திலும் அற்பமாக தெரியும். நாம் அற்பமா நினைப்பதில்லை. ஏன் தெரியுமா? இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய காசு, பணம், புகழ், பெருமை, மனைவி, மக்கள், இதனால் கிடைக்கக்கூடிய இன்பங்கள் இவையெல்லாம் நிரந்தரம் நினைக்கிறவங்க. நீ அறிவியலோடு ஒப்பிட்டு பாருங்களேன். இந்த உலகத்தில் இந்த ஊர்ல ஒருத்தர் 4 வீடு வச்சிருக்காரு வச்சுக்கோங்க, அல்லது ஒரு 5-6 தொழில் செய்கின்றார். ஒரு மாதத்திற்கு 2-3 லட்சம் ரூபாய் தொழில் வருமானம் கிடைக்கிறது. அவருடைய உள்ளம் அலைபாய்ந்து கொண்டிருக்கும். நாம தான் இந்த உலகத்தை, இந்த ஊர்லயே பெரிய பணக்காரர், நாம் தான் செல்வந்தராக இருக்கின்றோம், எல்லா வளங்களையும் நாம் பெற்றிருக்கிறோம் என்ற மமதை என்ன செய்யும் என்றால் மனிதனை தடுமாற செய்யும். அல்லாஹ்வுடைய படைப்பை பற்றி சிந்திக்காதன் காரணமாக, அல்லாஹ் இந்த பூமியை எப்படி படைத்திருக்கிறான் என்பதை பற்றி அறியாததன் காரணமாக. அறிவியல் என்ன சொல்கிறது தெரியுமா? இறைவன் படைப்பை அறிவியல் எப்படி சொல்கிறது தெரியுமா? நாம பார்க்கிறோம் சூரியன், இந்த சூரியன் போல இந்த வான்வெளியில் 4000 சூரியன் இருக்கிறதாம். அந்த 4000 சூரியன்களையும் பல கோள்கள் சுற்றி கொண்டிருக்கிறதாம். அந்த 4000 கோள்களில் ஒன்றுதான் பூமி. இந்த பூமியை 9 கோள்கள் சுற்றுகிறது. இந்த பூமி இருக்குல்ல, இந்த பூமியில் 3 மடங்கு நீர்ப்பரப்பு இருக்கிறது, 1 மடங்கு தான் நிலப்பரப்பு. அந்த நிலப்பரப்பை தான் 224 நாடுகள் பங்கு போட்டு இருக்கிறான். அதுல ஒரு நாடு இந்தியா. இந்தியாவில் 30க்கும் மேற்பட்ட மாநிலங்கள், அதில் ஒரு மாநிலம் தமிழ்நாடு, அதுல 40க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள், அதுல ஒரு மாவட்டம் நம்முடைய தர்மபுரி மாவட்டம். இதுல பாத்தீங்கன்னா 5க்கும் மேற்பட்ட மாநகராட்சிகள், 50க்கும் மேற்பட்ட நகராட்சிகள், 500க்கும் மேற்பட்ட பேரூராட்சிகள், 5000க்கும் மேற்பட்ட ஊராட்சிகள் இருக்கு. அந்த ஊராட்சியில ஒரு தெருவில் நம்ம வசிப்போம். அந்த ஒரு தெருவில் 4 வீடுகள், 5 தொழில் இருந்ததுன்னா நம்முடைய உள்ளம் என்ன சொல்கிறது? ஐயோ, நான் தான் மிகப்பெரிய பணக்காரன், நான் தான் செல்வத்தில் உயர்ந்தவன், புகழில் உயர்ந்தவன், இந்த ஊரிலே நான் தான் பணக்காரன் என்கின்ற மமதை இருக்கிறது இல்ல. இந்த மமதை எப்போது அடித்தட்டில் போகும் தெரியுமா? அற்பமாக தெரியுமா? படைத்த இறைவனின் அந்த ஆற்றலை சிந்தித்து பார்க்க வேண்டும். அவன் இவ்வளவு பெரிய அண்ட சராசரத்தை படைத்து அது அணுவிலும் 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 ஒரு பங்கு கூட கிடையாது. அதுல அற்பத்திலும் அற்பம் ஒரு இடத்துல இருக்கிறோம். அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நான் நிரந்தரமாக இருப்பது கிடையாது. மரணம் வந்துவிடும், மரணம் வரும் என்பதை அவ்வப்போது ரப்புல் ஆலமீன் நமக்கு பாடம் நடத்தி கொண்டே இருக்கின்றான். மறக்கும் போதெல்லாம் சொல்லிக் கொண்டே இருக்கின்றான். கொரோனா வந்தது, கோடான கோடி நபர்கள் மரணித்தார்கள். கட்டுக்கட்டாக பணம் வைத்திருந்தவர்கள் வெறும் காகிதம் என தூக்கி எறிந்து விட்டு சென்றார்கள். வயநாட்டில் தூங்கியவர்கள் மறுநாள் விழிக்கவில்லை. வெள்ளம் வருகிறது, சுனாமி வருகிறது, அடித்துக் கொண்டு செல்லப்படுகிறார்கள். மரணம் வரும். அல்லாஹ் தஆலா சொல்றான், மரணம் வரும். இந்த மரணத்தை நீங்கள் சந்தித்தாக வேண்டும். இது நிரந்தரம் அல்லங்கற ரப்புல் ஆலமீன். நமக்கு உள்ளம் தளமாட்டுகிறது, உள்ளம் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குது.
உள்ளம் ஏற்றுக்கொள்ளாததான் நம்ம பிரச்சாரம் செய்வதில்லை. பெண்கள் நீங்க சிந்தித்து பாருங்க, இந்த ஊர்ல நாங்க ஒரு குழுவாக சென்று பிரச்சாரம் செய்திருக்கிறோம் என்ற மனநிறைவாக சொல்ல முடியுமா? ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, நாம் தினமும் பிரச்சாரம் செய்து இருந்தால் இந்த ஊரை இன்றைக்கு ஏகத்துவத்தின் பக்கம் வந்திருக்கும். வரவில்லை என்றாலும் பரவாயில்லை, என் மீது சுமத்தப்பட்ட பணியை நான் செய்திருக்கிறேன் என்ற அந்த நிறைவு கிடைக்கும். இல்ல, அந்த நிறைவோடு நான் மரணத்தை சந்தித்தால் மகத்துவமான சொர்க்கம் கிடைக்குமே, அல்லாஹ்வுடைய அன்பு கருணை கிடைக்குமே, நேசம் கிடைக்குமே. அந்த நேசத்திற்கு கிடைக்கக்கூடிய மகத்துவம் இருக்கிறதே, அது மகத்துவமானது. இந்த உலகம் அற்பத்திலும் அற்பங்கிறார் ரப்புல் ஆலமீன். சொர்க்கத்தை பற்றி தேடுங்கள், இந்த உலகம் அற்பமாக தெரியுங்கிறான். நபிகளார் சொல்றாங்க, நீங்க இந்த உலகத்தை பெருசா நினைக்கிறீங்களே, இது ஏன் உங்களுக்கு பெரிதாக தெரிந்து கொண்டிருக்கிறது தெரியுமா? சொர்க்கத்தை பற்றி நீங்கள் தேடுவது கிடையாதுங்கிறாங்க. தேடுவது கிடையாதுன்னு சொல்லிட்டு நபிகளார் அவர்கள் சொல்கிறார்கள், சொர்க்கம் எப்படிப்பட்டது தெரியுமா? எந்த கண்களும் பார்த்திராத, எந்த காதுகளும் கேட்டிராத, எந்த உள்ளமும் சிந்தித்திராத அளவிற்கு சொர்க்கம் மிக பிரம்மாண்டமானதுங்கிறாங்க. இந்த 3 வரி இருக்குல்ல, நீ இதை சாதாரணமாக கடந்து போக முடியாதுங்க. நாமெல்லாம் படிக்கக்கூடியவர்கள், சிந்திக்கக்கூடியவர்கள். எந்த கண்களும் பார்த்திராதன்னா, அல்லாஹ் தஆலா கோடான கோடி உயிரினங்களை படைத்தானே, அந்த கண்களே பார்த்திருக்காதான். உலக அழிவு நாள் வரை எவ்வளவு ஜீவராசிகள் வருகிறதோ அத்தனை ஜீவராசிகளின் கண்களும் அந்த பார்த்திராத அளவிற்கு சொர்க்கம் மிக பிரம்மாண்டமானதுங்கிறான். அடுத்தது, எந்த காதுகளும் வர்ணனையை கேட்டிருக்காதான் சொர்க்கத்தை பற்றி. சொர்க்கம் இப்படி இருக்கும், அப்படி இருக்கும் அப்படின்னு வர்ணிப்பதற்கு அளவு கிடையாது. இல்ல, அப்படி அளவு கடகாமல் எந்த காதுகளும் அதனுடைய வர்ணனையை கேட்டிருக்காதான். அந்த அளவிற்கு சொர்க்கம் மிக பிரம்மாண்டமானதுங்கிறாங்க. எந்த உள்ளமும் சிந்தித்திருக்காதான். உள்ளம் சிந்திப்பதற்கு அளவு இருக்குல்லங்க. சொர்க்கத்தை அல்லாஹ் எப்படி வச்சிருப்பான்? ஹாலிவுட் ஸ்டுடியோ போல வச்சிருப்பானா, அல்லது ஊட்டி போல இருக்குமா, அல்லது மிகப்பெரிய கொடைக்கானல் போல இருக்குமா, அல்லது அப்படியே பாத்தீங்கன்னா காஷ்மீர் போல இருக்குமா? இப்படி உள்ளம் சிந்திக்கலாம்ல, அதுக்கு அளவு கிடையாது. இல்ல, அப்படி அந்த உள்ளமே சிந்தித்திருக்காதான். எந்த கண்களும் பார்த்திராத, எந்த காதுகளும் அதனுடைய வர்ணனையை கேட்டிராத, எந்த உள்ளமும் சிந்தித்திருக்காதவருக்கு சொர்க்கம் மிக பிரம்மாண்டமானது என சொல்லிட்டு நபிகளார் சொல்றாங்க, அது பிரம்மாண்டமானது. அந்த சொர்க்கத்தில் உங்களுக்கு சாட்டை அளவிற்கு இடம் கிடைத்தால், இதை தான் கவனிக்கணும். ஒரு சாட்டை அளவிற்கு இடம் கிடைத்தால், சாட்டைன்னா சும்மா ஒரு சின்ன அளவு, ஒரு 4க்கு 4 சதுரடின்னு வச்சுக்கங்களேன். 4 அடி சதுர அப்படி சுத்தி போட்டோம்னா நான் 16 அடிக்குள்ள கிடைக்கும் வச்சுக்கோ, சின்னதா அளவு கிடைக்கும். அந்த அளவு ஒரு சாட்டை அளவிற்கு இடம் கிடைத்தால் இந்த உலகமும் உலகத்தை காட்டிலும் சிறந்தது நாங்க நபிகளா. இப்ப சொர்க்கம் தெரிகிறதா? இதில் நம்ம உலகத்தில் என்னங்க ஈட்டி வச்சிருக்கோம், என்னத்தை நம்ம திரட்டி வைத்திருக்கின்றோம்? இதுவெல்லாம் அற்பம். சொர்க்கம் தான் நிரந்தரம். அந்த மரணம் இல்லாத வேதனை கொடுக்கப்படும் நரகத்தில் அழகிய வாழ்வுக்கு தான் உங்களை நான் சோதித்திருக்கின்றேன். இந்த அழகிய வாழ்வை யார் சீரழிக்கிறார்களோ, யார் இந்த உலக வாழ்வு தான் நிரந்தரம் என வணக்க வழிபாடுகளை மறந்து, படைத்த ரப்பை வணங்குவதை மறந்து, அவனிடத்தில் பிரார்த்தனை செய்வதை மறந்து, அவன் கொடுத்த செல்வத்தை அவனுடைய வழியில் செலவு செய்யாமல் இருக்கக்கூடிய மனிதன் வாழ்ந்து மரணித்தால் நரகம் நிரந்தரம். அந்த நரகத்தில் அவனுக்கு தோள்கள் மாட்டப்பட்டு மாட்டப்பட்டு வேதனை கொடுக்கப்படுங்கிறான். அப்படி என்ன நரகம்? நரகத்தை பற்றி நபிகளார் மிக இலகுவாக புரியும் போது சொல்கிறார்கள். நபிகளார் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், உபதேசம் செய்கிறார்கள். ஒரு சத்தம், மிகப்பெரிய சத்தம் ஒன்று கேட்கிறது. கேட்டவுடனே தோழர்கள் கேட்கிறார்கள், என்ன சத்தம் என்று. நபிகளார் சொல்கிறார்கள், இது என்ன சத்தம் தெரியுமா? 70 ஆண்டுகளுக்கு முன்பு நரகத்தில் ஒரு கல் வீசப்பட்டது. அது இப்பொழுது அது நரகத்தின் அடியில் வந்து விழுந்திருக்கிறது. ஒரு கல் நரகத்தில் வீசப்பட்டால் அதனுடைய அடியில் விழுவதற்கு எவ்வளவு ஆண்டுகள் எடுத்துக்கொள்கிறதாம்? 70 ஆண்டுகள் எடுத்துக்கொள்கிறதாம். நரகத்தின் ஆழத்தை அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்கிறார்கள். இந்த நரகத்தின் ஆழத்தில் தான் இணை வைக்கக்கூடியவர்கள் நிரந்தரமாக தங்க வைக்கப்படுவார்கள், வேதனை கொடுக்கப்படும், அதில் அவர்களுக்கு கடுமையான வேதனை உண்டு என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். இந்த நரகத்தின் வேதனையை நம்மளால் சிந்தித்து பார்க்க முடிகிறதா? நாம் பார்க்கிறோம் எங்க நெருப்பு. இந்த நெருப்பு போல அல்லாஹ் தஆலா மறுமையில் நரக நெருப்பை வைத்திருக்க மாட்டான். இது போல 69 மடங்கு சக்தி கொண்ட நெருப்பைத்தான் நரகத்தில் வைத்திருப்பான். அந்த நரகத்தில் இது போன்ற வேதனை கொடுக்கப்பட்டால், நான் நேர்வழி பெற்று விட்டேன், நான் இணை வைக்காமல் வாழ்கின்றேன், படைத்த ரப்பை மட்டுமே வணங்குகின்றேன், வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றுகின்றேன், ஆனால் என்னுடைய தாய் இணை வைத்துக் கொண்டிருக்கின்றாளே,
என்னுடைய சகோதர சகோதரி இணை வைத்துக் கொண்டிருக்கின்றாளே, என்னுடைய உற்றார் உறவினர்கள் இணை வைத்துக் கொண்டிருக்கிறார்களே, படைத்த இறைவனை மறந்து இந்த உலகம் தான் நிரந்தரம் என இந்த உலகத்திற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்காக நான் என்ன செய்தேன் சிந்தித்து பார்க்கணும்ல. சொந்தக்காரங்க அடிபட்டுச்சுன்னா கண்கள் எல்லாம் கலங்குகிறது, உள்ளமெல்லாம் பாரமாகி விடுகிறது. இப்படி நடந்து விட்டதே, நெஞ்சம் பதைக்கிறதே. ஒரு விபத்தோ ஏதோ அடிபட்டுருச்சுன்னா இப்படி பதைக்கக்கூடிய நாம் மறுமையில் மரணம் இல்லாமல் இது போன்ற வேதனை என்னுடைய உறவினருக்கு, என்னுடைய உற்றார் உறவினருக்கு, தாய் தந்தைக்கு, சகோதரிகளுக்கு கொடுக்கப்பட்டால் நம்முடைய நிலைமை என்ன சிந்தித்து பார்க்கணுமா இல்லையா? அது போன்ற நிலவு வந்துடக்கூடாது. அது போன்ற நிலை அவர்களுக்கு வந்துவிடாமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் பெற்ற இந்த பிரச்சாரம் இருக்கிறதே, நாம் பெற்ற இந்த ஏகத்துவம் இருக்கிறதே, இதை பிற மக்களிடத்தில் சொல்ல வேண்டும். அருள்மறையை படிக்கின்றோம். அருள்மறை என்பது எதற்கு தெரியுங்களாங்க? மந்திரம் மூல ஓதுவதற்கு அருள்மறை கொடுக்கப்படலைங்க. சும்மா ஓதிட்டு போறதுக்கு மட்டும் அருள்மறை கிடையாது, திருக்குரான் கிடையாது. அதை படிக்க வேண்டும், உள்ளத்தில் ஏந்த வேண்டும், உணர்வு ரீதியாக உணர்ந்து என்னுடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்க வேண்டும். பிரதிபலிப்புனா என்ன தெரியுமா? 10 வசனத்தை நான் படிக்கிறேன் என்றால் 10 வசனம் என்ன சொல்கிறது, அல்லாஹ் தஆலா எனக்கு எதை கடமையாக்கினான், அதை நான் செய்கிறேனா என்ன சிந்தித்து பார்க்க வேண்டும். சிந்தித்து பார்த்தார் ஒரு நபித்தோழர், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அப்படிங்கிற ஒரு நபித்தோழர், அதிக அளவிற்கு ஹதீஸை அறிவித்த ஒரு நபித்தோழர். நபிலார் அவர்கள் மரணித்து விடுகிறார்கள். மரணித்த பிறகு தன்னுடைய தோழர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அவர்களுக்கிடையே ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படுகிறது. கருத்து வேறுபாடு ஏற்பட்டவுடன் அபூ ஹுரைரா அவர்கள் என்ன செய்கிறார்கள்? கோபமாக, நான் இனி யாருக்கும் பிரச்சாரம் செய்ய மாட்டேன், நான் யாருக்கும் மார்க்கத்தை சொல்ல மாட்டேன் என சொல்லிக் கொண்டு கோபித்துக் கொண்டு வீட்டுக்கு வந்து விடுகிறார். வீட்டுக்கு வந்தவருக்கு கண்கள் எல்லாம் குளமாகி விட்டது, நெஞ்சமெல்லாம் படபடைக்கிறது. இதையெல்லாம் படபடைக்க தெருவுக்கு ஓடோடி வருகிறார். மக்களிடத்தில் ரப்பை பற்றி சொல்கின்றார், அரை இறைவன் வைத்திருக்கக்கூடிய நரகத்தை பற்றி சொல்லி அச்சமூட்டுகின்றார், சொர்க்கத்தை பற்றி சொல்லி தேடுதலை உருவாக்குகிறார். தோழர்களுக்கு ஒரே ஆச்சரியம், ஓடோடி வருகிறார்கள். எங்களிடத்தில் கோபித்துக் கொண்டு சென்றீர்கள், யாருக்கும் பிரச்சாரம் செய்ய மாட்டேன் என சொல்லிவிட்டு சென்றீர்கள், மீண்டும் வந்து பிரச்சாரம் செய்கிறீர்களே, என்ன காரணம் என கேட்கிறார்கள். அப்போது அபூ ஹுரைரா அவர்கள் சொல்கிறார்கள், இந்த வசனத்தை நாம் நினைவில் வைக்க வேண்டும். அபூ ஹுரைரா அவங்க சொல்றாங்க, நான் அந்த எண்ணத்தோட தான் போனேன், யாருக்கும் பிரச்சாரம் செய்ய வேண்டாம், என் அளவில் நான் இருந்து கொள்ளலாம் என்கின்ற நிலையோடு தான் போனேன். ஆனால் போன பிறகு ஒரு வசனத்தை அல்லாஹ் தஆலா என்னுடைய உள்ளத்தில் ஞாபகப்படுத்தினான். என்னுடைய நினைவுக்கு அந்த வசனம் வந்தது. அந்த வசனம் வந்த பிறகு என்னுடைய உள்ளமெல்லாம் பாரமாகி விட்டது, கண்கள் எல்லாம் குளமாகி விட்டது. மறுமை நாளில் படைத்த இறைவன் கோபத்திற்கு ஆளாகவனே என்று பயந்து ஓடோடி வந்து பிரச்சாரம் செய்தேன் என்று சொல்லிவிட்டு அபூ ஹுரைரா அவர்கள் சொல்கிறார்கள், அது என்ன வசனம் தெரியுமா? இன்னல்லதீன யஹ்துமூன மா அன்ஜல்னா மினல் பையினாத்தி வல் ஹுதா. யார் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளையும் அல்லாஹ்வுடைய நேர்வழியையும் அவனுடைய அருள்மறையின் மூலம் தெரிந்து கொண்டு அதை பிற மக்களிடத்தில் சொல்லவில்லையோ அவர்களை அல்லாஹ் தஆலா சபிக்கிறான். அல்லாஹ் மட்டும் சபிக்கலையா, அவனால் படைக்கப்பட்ட கோடான கோடி வானவர்கள் சபிக்கிறார்கள் என்று அந்த அருள்மறை வசனம் சொல்கிறது. அது நினைவுக்கு வந்த பிறகு நான் ஓடோடி வந்து மக்களுக்கு பிரச்சாரம் செய்ய தொடங்கிவிட்டேன். மறுமை நாளில் இறைவனின் கோபத்திற்கு ஆளாகிவிடக் கூடாதே, அவனால் படைக்கப்பட்ட வானவர்களின் சாபத்திற்கு ஆளாகிவிடக் கூடாதே என்பதற்காக ஓடோடி வந்தேன் என்று அபூ ஹுரைரா அவர்கள் சொன்னார்கள். என்று சொன்னால் நாம திருமறையை படிக்கிறோம்ல, திருமறையில் ஒரு வசனம் இருக்கிறது, ஒரு மூமின் எப்படி நடக்க வேண்டும், இந்த உலகத்தில் அவன் அழகிய செயல்குரிய செயல் எது என்பதை அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். ஓமன் அஹ்ஸனு கௌலன் மிம்மன் தா இலல்லாஹி வ ஆமில ஸாலிஹன் வ கால இன்னனி மினல் முஸ்லிமீன். அல்லாஹ்வை மட்டுமே வணங்கக்கூடிய முஸ்லிமாக இருந்து மறுமை வெற்றிக்காக அதிகம் அமல்களை செய்து எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் ஏகத்துவத்தில் உறுதியாக இருக்கின்றானே, அவனை விட அழகிய சொல்லை சொன்னவன் யார் என்று ரப்புல் ஆலமீன் கேட்கிறான். அல்லாஹ்வை மட்டுமே வணங்கக்கூடிய முஸ்லிமாக இருக்க வேண்டுமா, அமல்களை அதிகம் செய்ய வேண்டுமாம், இஸ்லாத்தின் பக்கம் ஏகத்துவத்தின் பக்கம் மக்களை அழைக்க வேண்டுமாம், அவனை விட அழகிய சொல்லை சொன்னவன் யார் என்று ரப்புல் ஆலமீன் கேட்கிறான். நாம் இந்த அழகிய சொல்லை சொல்லி இருக்கின்றோமா? அருள்மறையை படிக்கின்றோமேங்க, திருமறையை படிக்கின்றோம். திருமறை தான் என்னுடைய இறைவேதம். திருமறை மூலம் இறைவனிடத்தில் பேசுகிறான், கட்டளை அடைகின்றான், நான் செய்கிறேன் என சொல்லக்கூடிய நான் இந்த வசனத்துக்கு உயிரோட்டம் கொடுத்திருக்கின்றான? சிந்தித்து பாருங்கள், சிந்திக்கணும். அதனாலதான் அல்லாஹ் தஆலா சொல்றான், அத்தமுருன் அன்னாஸ பில் பிர்ரி வ தன்ஸவுன அன்ஃபுஸகும் அன்தும் தத்லூனல் கிதாப அஃபலா தாக்கிலூன். அருள்முறையை படித்துக் கொண்டு அடுத்தவருக்கு உபதேசம் செய்யக்கூடிய மக்களே, உங்களை நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களான்னு ரப்புல் ஆலமீன் கேட்கிறான். அருள்முறை வசனம் நமக்கு தீனி போட வேண்டும், நமக்கு அறிவுரையை கூட்ட வேண்டும்.
நமக்கு அறிவுத்தீனியை தர வேண்டும், தேடுதலை தர வேண்டும். அது என்ன சொல்கிறது என படித்து பார்த்து என்னுடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்க வேண்டும். அருள்மறை என்பது மூமினுக்கு ஆணான பெண்ணுக்கும் இருவருக்கும் ஒன்றுதான். அருள்மறையை படிக்கின்றோமே, என்னளவில் நான் தயார்படுத்திக் கொள்வது மட்டும் சுயநலமாக மாறிடுங்க. என்னளவில் மட்டும் நான் ஏகத்துவத்தில் சென்றான், என்னுடைய குழந்தைகள் ஏகத்துவத்தில் செல்வது என்பது சுயநலம். பொதுநலம் என்பது என்ன தெரியுமா? எல்லோருக்கும் சொல்ல வேண்டும், எல்லோரும் என்னோடு இஸ்லாத்தின் பக்கம் வர வேண்டும், இறைவனை மட்டுமே வணங்க வேண்டும். இந்த உலகம் அற்பத்திலும் அற்பம் என்று இறைவன் சொல்கின்றான். இந்த அற்பமான உலக வாழ்வு என்பது நிரந்தரம் இல்லை, மரணித்து விடுவேன். நான் மரணிப்பதற்கு முன்பு எத்தனை மக்களிடத்தில் இந்த பிரச்சாரத்தை செய்திருக்கின்றேன், எத்தனை மக்களிடத்தில் இந்த ஏகத்துவத்தை சொல்லி இருக்கின்றேன் என்ற அந்த சிந்தனை உணர்வு இருக்கிறதே, அது மகத்துவமானது. ஒவ்வொரு மூமினும் என்ன நினைப்போம்? மறுமை நாளில் இறைவன் என்னை மன்னிக்க வேண்டும், இறைவனுடைய மன்னிப்பு எப்படியாவது கிடைத்து விட வேண்டும், அவனுடைய கடைக்கண் பார்வை நம் மீது விழுந்து நாம் சொர்க்கம் சென்று விட வேண்டும், எப்படியாவது சொர்க்கம் சென்று விட வேண்டும். இதுதான் ஒவ்வொரு மூமினுடைய கடமையாக, எதிர்பார்ப்பாக இருக்கும். ஆனால் ஒரு மூமினுக்கு ஒரு மகத்துவத்தை கொடுத்திருக்கிறான். என்ன மகத்துவம் தெரியுமா? அல்லாஹ் நம் மீது சுமத்திய பணி இருக்கலையா, அந்த அழைப்பு பணி. இந்த அழைப்பு பணியை ஒவ்வொரு பொறுப்பாளர்களும் மிக சிறப்பாக உணர்ந்து அதை செய்திருந்தோம் என்றால் என்ன மகத்துவத்தை கொடுக்கிறான் தெரியுமா? மறுமை நாளில் அல்லாஹு தஆலா நம்மை பார்க்க மாட்டானா, கேட்க மாட்டானா, அவனுடைய கருணை கிடைக்காதா என ஏங்கக்கூடிய அந்த தருணத்தில் என்ன சிறப்பு தெரியுமா? அல்லாஹு தஆலா அரிசில் அமர்ந்திருப்பானா. அரிசில் அமர்ந்திருக்கும் பொழுது வலதுபுறத்தில் ஒளியாலான இருக்கைகள் அப்படியே போடுவானா. இருக்கை வரிசையா இருக்கும். அந்த ஒளியாலான இருக்கைகளில் இந்த பூமியில் பொறுப்புகளை உணர்ந்து அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் பொறுப்புகளை சுமந்திருக்கிறார்கள். அந்த பொறுப்புகள் மட்டுமின்றி அது ஜமாத் பொறுப்பாக இருக்கட்டும், நிர்வாகம் சார்ந்த எந்த பொறுப்பாக இருக்கட்டும், அந்த பொறுப்புகளை உணர்ந்து செயல்பட்டிருந்தான் என்று சொன்னால் அந்த அடியார்களை அல்லாஹ் தஆலா அழைத்து என்ன செய்கின்றானாம்? அந்த ஒளியாலான இருக்கையில் அப்படியே அமர வைத்து அவர்களுடைய கரங்களை என்ன செய்கின்றானாம்? ஒளிமிக்க கரங்களாக மாற்றுகின்றானாம். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய மகத்துவங்க! தன்னுடைய வலப்புறம் ஒளியாலான இருக்கையை போட்டு அதில் அமர வைத்து நம்முடைய கரங்களை ஒளிமிக்க கரங்களாக மாற்றுகிறான் என்றால் அது எதற்காக? இந்த அழைப்பு பணியை செய்வதற்காக. இந்த அழைப்பு பணியை செய்தால்தான் மறுமையில் மகத்துவமான சொர்க்கம். இந்த பணியை செய்யும் பொழுது துயரங்கள் வரும், துன்பங்கள் வரும், கஷ்டம் வரும், எல்லாம் வரும், நெருக்கடி வரும். அல்லாஹ் தகாஃபு வலா தஹஜனு வபஸிரு பில் ஜன்னத்தில் இது குன்தும் துவது. அச்சப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள். படைத்த ரப்பை மட்டுமே வணங்கக்கூடிய முஸ்லிமாக இருந்து என் மீது சுமத்தப்பட்ட கடமையை நான் செய்கிறேன் என செய்யும் பொழுது வானவர்கள் வந்து சொல்கிறார்களாம், நீங்கள் அச்சப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சோனம் கொடுக்கப்பட்டே தீரும் என்று சொல்கிறார்களாம். அப்படிப்பட்ட சோனத்தை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த அழகிய வாழ்வில் மிக முக்கிய இடம் பிடித்திருப்பது இந்த அழைப்பு பணி. இந்த அழைப்பு பணியை செவ்வனே செய்தால் படைத்த இறைவனின் அன்பும் கருணையும் நமக்கு கிடைக்கும். அந்த கருணை என்பது மகத்துவமானது. அது மறுமையில் நாம் உணரக்கூடிய ஒரு சிறந்த, ஒரு அற்புதமான ஒரு கலையாக இருக்கும். அது ஒரு மகத்துவமான இன்பமாக இருக்கும். அந்த இன்பத்தை நாம் அனைவரும் பெற வேண்டும் என கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.